வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம். அதோடு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டே டு டே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக வைபவத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ அதனால் வீடியோவை பாருங்கள். ஸோ மார்ச் மாதம் கடைசியாக கிரகங்களுடைய தாக்கங்களானது ஏற்படும். அந்த கிரகங்களுடைய தாக்கங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான தாக்கங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் ஏப்ரல் 1 பிறக்கிற அன்னைக்கு பௌர்ணமியும் உத்தரமும் சேர்ந்து வருது. அதனுடைய தாக்கங்கள் தான் இப்போ ஏற்பட இருக்கு. ஸோ இந்த பௌர்ணமியும் உத்தரமும் மற்ற மாதங்களில் வருவதை விட பங்குனி மாதத்தில் வரும்போது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. பங்குனியில் வரக்கூடிய இந்த நாள் ஒரு சிறப்பானதாக சொல்லப்படுது. இதனால தான் சிறப்பான யோகங்கள் கிரகங்களிடையே உருவாகி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வரைக்கும் நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து மாதிரியும் இருக்க போது, இல்லை பெரிய பெரிய கிரகாற்றங்கள் பாயறதுனால பெரிய பெரிய விஷயங்கள் இனி நடக்காமையும் இருக்காது. ஸோ நிறைய நல்லது நடக்கும். ஸோ என்னென்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டைம் பரிகாரமாக சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணி கண்டிப்பாக பயன் பெறுங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி கிரகநிலைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் பஞ்சமஸ்தானத்திலையும் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து விலகி இருக்க போகிறாரு. அதாவது பஞ்சமஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் சந்திரன் இருந்து சூரியன் விலகி கிரகங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான இதுவாக அமைகிறது. இதனாலேயே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா பலன்களையுமே தெரிஞ்சுக்குங்க. சாதனைவில் என்பதற்கேற்ப சராசரி மனிதனாய் பிறந்து நல்ல செயல்கள் செய்து பொறுப்பாக பணி செய்து பேரும் புகழும் பெருமையும் அடைகிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க உங்க ராசிக்காரங்க. இப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த டைம் பொருளாதார வகையில மேன்மையும் புகழும் நிறைவாக கிடைக்க போகுது. கிடைச்ச பொருளாதாரத்தை கொண்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க. புத்திரர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள நபர்களோடு சேர்ந்து சிரமப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால புத்திரர்கள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்க விஷயத்துல விழிப்புணர்வோடு செயல்படுவது நன்மை தரும். விழிப்புணர்வோடு செயல்படணும்னா புத்திரர்கள் கெட்ட வழியில போயிட்டாங்கன்னா திரும்ப வெளியே கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால புத்திரர்கள் வகையில விழிப்புணர்வோடு செயல்படுவது உங்க ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க குடும்ப ஒற்றுமையில சிலருடைய குறுக்கீடுகள் மனக்கசப்பு தோன்றி பின்னர் படிப்படியாக நிலைமை சரியாகும். அப்படி சரியாகிறதுனால ஃபர்ஸ்டே நீங்க மனக்கசப்புகள் தோன்றாம இருக்க, சிலருடைய குறுக்கீடுகளை நீங்க உள்ள கொண்டு வராம இருக்கிறது உங்களோட ராசிக்கு நல்லது. ஸோ ரொம்ப குடும்ப விஷயத்துல 3ஆம் நபர் தலையீடு வேண்டாங்க. அதுக்கப்புறமா நீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வருமான வகையில நிறைய மாற்றம் ஏற்படும். அப்புறம் வருமான வரித்துறை, சுங்கலாகா, தணிகைத்துறை இதிலெல்லாம் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்க உத்தியோகத்துல உயர் பதவி வகிக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை ஏற்படும். உங்க துறை சார்ந்த ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும்போது இடமாற்றம் அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளுடைய நெருக்கல்கள் ஆகியவற்றுக்கு ஆளாகி புதிய அனுபவ பாடங்களை பெறுவீங்க. அதாவது உத்தியோகத்துல உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடியதாக இந்த டைம் இருக்க போகுது. யாரை நல்லவர்கள்னு நினைச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு கெட்டவர்களாக தெரியக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் இருக்க போகுது. அப்புறம்
தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் பொறுத்த வரைக்கும் உங்க தொழில சிறிது சுணுக்கமான நிலை அடைவீங்க. இப்ப புதுசா எதையும் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம். அதுவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது, புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறுவது, அந்த மாதிரி எதையும் பண்ண வேண்டாம். பொருளாதார வரவுகள் சமசீராக இருக்கும். அதோடு நற்செயலுக்கேற்ப புகழும் கிடைக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என்பது தொழில் செய்யக்கூடிய உங்க ராசிக்கு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் கூட நீங்க எதிலும் முன்னேற்றம் காண்பீங்க. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வீண் வாதங்களை தவிர்க்கணும். அடிக்கடி அவசியம் இல்லாம பயணம் செய்வதை தவிர்த்துக்கிட்டீங்கன்னாவே உடல்ல எந்த பாதிப்பும் ஏற்படாது. பணியிட மாற்றம் உறுதிப்படுத்தப்படுது. அதோடு பெற்றோர்களுக்கு உதவி செய்யறது மிகுந்த நன்மைகள் உண்டாகும். அதனால பெற்றோர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்ய மறக்காதீங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்க ராசிக்காரங்களுக்கு சிறந்த நிலைக்கு வரலாம். வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கு. அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு. வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா குவியும். எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம். கலைத்துறையில இப்ப வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா தான் உங்களால முன்னேறியே செல்ல முடியும். அப்புறம் அரசியல் உள்ளவர்கள் கூட மிகவும் சிறப்பான பலன்களை காண்பீங்க. அரசிடமிருந்து சலுகைகள் கூட கிடைக்கும். உயர் பதவிகளும் கிடைக்கும். அதே வேளையில அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு. மருத்துவ செலவு அதிகரிக்கலாம். அதிகரிக்காம இருக்க நீங்க தான் உங்க உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். மாணவர்கள் கூட மிகுந்த ஆர்வமோடு படித்தீங்கன்னா நல்ல தேர்ச்சியும் புகழும் பெறுவீங்க. ஓவிய பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் உங்க திறமையை நன்கு வெளிப்படுத்தி படித்தீங்கன்னா பெயரும் புகழும் பெறுவீங்க. படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதி தாராளமா கிடைக்கும். வசதிக்காக எந்த ஒரு புதிய முயற்சியும் இப்ப செய்யலாம். இப்ப நீங்க செய்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்க ராசிக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதுல உங்க நட்சத்திரத்துக்கும் சிறப்பு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மூலம்ல பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்க நட்சத்திரத்துக்கு தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்யலாம். எதிர்பார்த்த பணவரவு சேரும். வியாபாரிகள் சிலர் வெளிநாட்டுல கிளைகள் தொடங்கலாம். குலதெய்வத்தை வணங்குவதால் ஏற்பட்ட தடை தாமதம் விலகும். அப்புறம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கூட உங்களுக்கு உயருங்க. இது உங்க நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் போராடம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். வாகன சேர்க்கையானது ஏற்படும். சகோதரர்கள் மத்தியில ஒற்றுமை கூடும். சொத்து பிரச்சனையில நல்ல முடிவு வரும். வழக்குகள் சாதகமாக மாறும். திருமணம் நடத்துவதில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கும். வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது இருக்கு. அதனால உங்களுக்கு பெருசா பயம் இல்லைங்க. ஃபைனலா உத்திராட 1ஆம் பாதத்துல பிறந்த தனுசுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் உத்தியோகத்துல ஊதிய உயர்வுகள் சேரும். தொழிலதிபர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வீங்க. வியாபாரிகளுக்கு லாபமானது அதிகரிக்கும். பிள்ளைகள் பெற்றோர்களால் பாராட்டுவது இருக்கு. நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் சேரும். உங்க நட்சத்திரத்துக்கு பலன்கள் இதுதாங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக சொல்லிட்டேன். தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த பங்குனி உத்தரத்துல உங்க ராசிக்காரங்க இதை செய்தா மிகுதியான பலன் நிச்சயம் உண்டு. ஸோ அது என்ன பரிகாரங்கிறத வாங்க பார்க்கலாம். பங்குனி உத்தரம் ஒரு ஆன்மீக ஆற்றல் மிகுந்த ஒரு நன்னாள். இந்த தினத்துல அனைத்து கோவில்கள்ல விழாக்கள் வைபவங்கள் நடைபெறும் என்றாலும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஒரு விசேஷ தினமாக பங்குனி உத்தரம் கருதப்படுது. ஏன்னா இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் தேவியான மணந்தார். எனவே முருகன் கோவில்கள்ல முருகன் திருக்கல்யாண வைபவங்கள் இந்த நாள்ல மிக சிறப்பா நடைபெறும். ஸோ இப்பேற்பட்ட இந்த பங்குனி உத்தர தினத்துல நீங்க அதிகாலையில எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்க வீட்டில் உள்ள முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபாடு செய்யணும். பின்பு உணவு எதுவும் அருந்தாம அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள் திருக்கல்யாண வைபவங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு முருகனை வழிபாடு செய்யணும். பூஜைகள்லாம் முடிந்த பிறகு கோவில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை உண்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கணும். நான் சொன்ன முறையில பங்குனி உத்தர தினத்துல முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய உங்க ராசிக்கு
திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடைபெறும். தோஷங்கள் காரணமாக குழந்தை பேர் இல்லாமல் கவலைப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் நீடித்து வரக்கூடிய பிரச்சனை சுமூகமாக தீரும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.